வணக்கம் நிகிதா. ஒரே வாரத்துல 6 பேர் சாலை விபத்துல உயிரிழந்ததாக தெரிவித்து இந்த உயிரிழப்புக்கு காரணம் அரசு மதுபான கடைதான் என தெரிவிக்கும் பெண்கள் அனுமந்தீர்த்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடை அகற்ற தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மபுரி மாவட்டம் அனுமந்தீர்த்தம் பகுதியில் இருந்து தீர்த்தமலை செல்லக்கூடிய சாலையில செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையை நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி பெண்கள் மதுபான கடை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் கைலாயபுரம், வேடியப்பன் கோவில், மாரியம்பட்டி, புதூர், சந்திராபுரம், மாம்பட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டனர். குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மாம்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 6 பேர் பல்வேறு வாகன விபத்துகளில் அடிபட்டு உயிரிழந்ததாகவும் இதற்கு காரணம் இந்த அரசு மதுபான கடைதான் என தெரிவித்த பெண்கள் அரசு மதுபான கடையால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இவ்வழியாக பேருந்துகள் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதால் பள்ளி குழந்தைகள், மாணவ மாணவிகள் சென்று வரும் பொழுது பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருகிறது என்றனர். மாம்பட்டி முதல் தீர்த்தமலை வரை உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் மிதிவண்டியில் சென்று வரும் பொழுது பாதுகாப்பு இல்லை என குற்றம் சாட்டினர். அப்பொழுது போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி சதீஷ்குமாரிடம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கும் பொழுது இப்பகுதியில் கஞ்சா புழக்கம் அதிகமாக உள்ளதாகவும் சந்துக்கடைகள் அதிக அளவில் செயல்பட்டு வருவதால் பல்வேறு அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்றது என்றனர். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை செய்ததில் நாளை அரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் டாஸ்மாக் கடை குறித்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தெரிவித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற இந்த போராட்டத்தினால அரசு மதுபான கடையில் மது பாட்டில்களை வாங்க வந்த மது பிரியர்கள் மது பாட்டில்களை வாங்குவதற்காக நீண்ட நேரம் காத்து கிடந்து பின்பு போராட்டம் முடிந்த நிலையில் மது பாட்டில்களை வாங்கி சென்றனர். நிகிதா, எல்லா குடும்பம் நிம்மதி இல்ல எவ்வளவு நாங்க பொம்னாட்டிங்க ஒரு பானத்தொன்னு வாசிக்கிறோம், ஒரு டீ குடிக்க வாசிக்கிறோம். சர்வ சாதாரணமா வராங்க, 200 ரூபாய் எடுத்து கொடுத்துறாங்க. பூரா ஆம்பளைங்களே அழிக்கிறீங்களே, இந்த 200 ரூபாய் மீத்தாச்சு ஆகாதா? பட்டுசாராயம் 10 ரூபாயில வருது, 5 ரூபாயில தான். ஒரு ஆள் குடிச்சா 500 ரூபாய் ஆகுது. அந்த 500 ரூபாய் குடிச்சா போட்டில நிம்மதி இருக்கிறதில்ல. கொண்டாட்டி மேல சண்டை, பிள்ளைங்க மேல சண்டை, பெத்த பிள்ளைங்களா வாடின்றாங்க, பெத்த பிள்ளைய போடின்றாங்க, தவுக்கு பிள்ளைங்க சண்டை போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடை தான். இந்த கடையை மூடுங்க, எங்கன கொண்டு போச்சுங்க. இந்த பகுதியில் கடை வேணாம், தண்ணி கும்பிட்டு கேட்கறோம்.